நேற்றுக்கு நான் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்தான், என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் பிரியாணி பண்ணி வைக்கிறேங்கிறான். டெய்லி 1000 பிரியாணி, ஞாயிற்றுக்கிழமை 10,000 பிரியாணி. மாதம் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு 15,000 ரூபா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் உண்மையிலே படிச்சிட்டிங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபாயை சம்பாதிக்கும். அதான் உண்மையான கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் ஃப்ரெண்டு நிறைய பேர் அமெரிக்காவில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் பார்க்குறேன் அமெரிக்காவில். வாங்க சார் எங்கள் வீட்டில் தங்குங்க, பெரிய பெரிய பங்களோ. என்ன சம்பளம்னு கேட்டேன். 10 கோடி ரூபாய். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான் 10 கோடி. என்ன கூப்பிட்டுருக்காரு, யூஎஸ் வாங்க சார், நான் டிக்கெட் போடுறேன் வாங்க. நான் கேட்டேன், நீங்க எல்லாம் 10 கோடி வாங்குறீங்களே, தமிழ்நாட்டில் 20,000 தான் சம்பளம் கிடைக்குது நிறைய பேருக்கு. அவங்களும் உங்களை மாதிரி தானே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்கன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, சார் அவங்க எல்லாம் இன்ஜினியர் கிடையாது, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். அவர்கள் எல்லாம் பொறியியல் பட்டதாரிகள் அல்ல, அவர்கள் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள். சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு இன்ஜினியரிங் பத்தி ஒன்றும் தெரியாது. ஸோ முதல்ல எது பிடிச்சிருக்கோ அது படிங்க. நிறைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அது இருந்தால் தான் வேலை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா வெறும் தமிழ் ஒழுங்கா பேச தெரிஞ்சாலே வேலை கிடைக்குங்க. வெறும் ஆங்கிலம் நல்லா பேச முடியுமா, வேலை கிடைக்கும். தமிழ்நாடு காவல்துறையில் 1,50,000 போஸ்ட் இருக்கு. இந்திய ராணுவத்தில் 13 லட்சம் போஸ்ட் இருக்கு. மிலிட்டரி, பேரா மிலிட்டரி, சிஆர்பி, பிஎஸ்எஃப், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், அந்த மாதிரி போஸ்ட் நிறைய இருக்கு. அங்க எல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் 9 லட்சம் போஸ்ட் இருக்கு. அரசு பணிகள் இருக்கு, லட்சக்கணக்கான பணிகள் இருக்கு. கெசட்டட் ஆபீசர்ஸ், டைரக்ட் டிஎஸ்பி, டைரக்ட் ஆர்டிஓ, கொஞ்சம் கழிச்சு ஐஏஎஸ் வாங்கிடலாம். குரூப் 1 சர்வீசஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், இது போன்ற பதவிகள். இதுக்கும் ஒரு பட்டப்படிப்பு தேவை இருக்கு. நீங்க விரும்பினதை படிங்க. பட்டப்படிப்புல முக்கியத்துவம் என்னன்னா, நீங்க பட்டப்படிப்பு படிச்சா தான், டிகிரி படிச்சால்தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும், ஒரு டிஎஸ்பி டைரக்டர் ஆக முடியும், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், சென்ட்ரல் பேரா மிலிட்டரி ஃபோர்ஸ்ல கமாண்டன்ஸ். அதுக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்திய ராணுவத்தில் நேரடியாக போய் ஆஃபீஸரா ஜாயின் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூ மட்டும் பண்ணா போதும். எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க, அங்க போய் சேரலாம். நிறைய வாய்ப்பு இருக்கு. எனவே பட்டப்படிப்பு என்பது அடிப்படை. தமிழ்நாட்டில் 500 இன்ஜினியரிங் காலேஜ், ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அரசாங்கம் நிறைய உதவி தொகைகள், பெண்களுக்கு 1000 ரூபாய் படிக்கிறவங்களுக்கு. இப்போ பாய்ஸுக்கு அதை வரப்போகுது. நீங்க ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தால் நான் முதல்வன் திட்டம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய மாபெரும் திட்டம். நீங்க ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா மாசம் 7,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு. எதுக்கு? ஐஏஎஸ் படிக்கிறதுக்கே மாச சம்பளங்க 7,500 ரூபாய் மாச சம்பளம். ஒருவேளை நீங்க அந்த 7,500 ரூபாய்க்கு வாங்கி ஐஏஎஸ் தேர்வு, முதல் கட்ட தேர்வு, சும்மா ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் சர்வ சாதாரணமா நீங்க ஃபில் பண்ணணும். அந்த பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரொக்கம் பரிசு. எதுக்கு? அடுத்த கட்ட தேர்வுக்காக. அது மட்டும் இல்லாமல் நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும், சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல போய் தங்கி உண்டு உறவிடம் பயிற்சி, ட்ரைனிங், அகாமடேஷன் அண்ட் ஸ்டைஃபன் கொடுத்து மெயின் தேர்வு உங்களை தயார் பண்றாங்க. அதுல பாஸ் பண்ணீங்கன்னா உங்களை விமானத்தில் டெல்லிக்கு அழைச்சு கொண்டு போய் தமிழ்நாடு பவன்ல தங்க வச்சு இன்டர்வியூ பயிற்சி கொடுக்குறாங்க. இவ்வளவு செய்து கவுன் ஃபார் யுவர் ஐஏஎஸ் ட்ரீம். எனக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கு, ஐபிஎஸ் பிடிச்சிருக்குன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் வரைக்கும் ஆக்க வச்சிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய வசதிகள் இருக்கு. இனி எல்லாம் ஒரிஜினாலிட்டி, சயின்ஸ், சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த உயர்நிலை கல்வியில வேலை கிடைக்கும். ரொட்டீன் வேலைக்கெல்லாம் வேலை இருக்காதுங்க.